Audio Jungle. வணக்கம். சென்னை வேளச்சேரி காந்தி சாலை பகுதியில் செயல்பட்டு வரும் வக்கீல் சந்திரசேகர் அவர்களின் சந்துரு லா அகாடமியில் 3 நபர்கள் அடிதடியில் ஈடுபட்டனர். கடந்த 10/6/2025 அன்று இரவு சுமார் 8:30 மணியளவில் இந்த பயிற்சி மையத்தில் பயின்று வந்த மூவர் தன்னுடைய நண்பருடன் இணைந்து சுமார் 12க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் அகாடமிக்குள் அத்துமீறி நுழைந்தனர். அதன் பின்னர் அகாடமியின் இயக்குனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அடிதடியில் ஈடுபட்டு அவருடைய செல்போன், கார், பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அது மட்டுமின்றி அகாடமியின் பெண் ஊழியரையும் தரக்குறைவான முறையில் பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உள்ளனர். இது தொடர்பாக காவல்துறை 100க்கு தகவல் அளித்த நிலையில் ஒரு காவலர் மட்டும் நேரில் வந்து இது கிரைம் சம்பந்தமான வழக்கு எனவும் நேரடியாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கூறவும் என்று கூறி சென்றுவிட்டார். அதன் பின்னர் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் ஆய்வாளரும் துணை ஆய்வாளரும் பதிவு செய்ய மறுத்துவிட்டனர். இவருக்கு ஆதரவாக சோஷியல் ஜஸ்டிஸ் பார் இன்டர்நேஷனல், ஆன்டி கரப்ஷன் மற்றும் சிவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா டாக்டர் சாம் பிரவீன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது: இது தொழில்முறை போட்டி மற்றும் அகாடமி பங்குதாரராக இருந்த ஒருவர் இதுபோன்ற செயலை செய்திருக்கலாம் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக காவல்துறையில் புகார் ஏற்காமல் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் அரசியலில் பின்புலம் உள்ளவர்கள் என்றும் கூறினார். சென்னை கமிஷனருக்கும் அடையாறு கமிஷனருக்கும் கிண்டி ஏசிக்கும் புகார் அனுப்பிய நிலையில் எந்தவித விசாரணையும் நடத்தவில்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு சாட்சியாக சட்டம் சம்பந்தமான தனியார் பயிற்சி மையத்தில் நடந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய செயலாகும் என்று கூறினார். உடனடியாக காவல்துறை பாதிக்கப்பட்ட நபருக்கு நஷ்ட ஈடும், செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனையும் வழங்க வேண்டும். இல்லாத நிலையில் நாங்கள் இதனை வேறு விதமாக பார்த்துக் கொள்வோம் என்று அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர்.